ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பேபிஸ் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இங்கே எல்லோரும் நல்லா இருக்கோம். காலையில் எழுந்திரிச்சோன்னே காஃபி ஆஸ் யூஸ்வல். பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். பால் காஞ்சிகிட்டு இருக்கட்டும். இதுக்கு இடையில் நம்ம என்ன மார்னிங் டிஃபன் செய்யலாம்னு சொல்லி வடைக்கு ஊற வச்சுருந்தேன். சூப்பராக ஊறிந்துச்சு. இதுக்கு இடையில் சரி வடைக்கு மேட்சாக வட்டலாப்பம் செய்வோம், ஃபுட்டிங் செய்வோம்னு சொல்லி எக் ஃபுட்டிங்க்காக பாதாம் பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதுவும் நல்லா ஊறி இருந்துச்சு. சரி அது ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணுமேன்னு சொல்லிட்டு இருந்தேன். வடைக்கு சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டால் தான் வடை சூப்பராக இருக்கும். காஃபி போட ரெடி பண்ணிட்டேன். காலையில் எழுந்திரிச்சி காஃபி சாப்பிட்டா தான் ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும். சூப்பரான ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்புறம் மார்னிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு காஃபி போட்டாச்சு. சரி காஃபியும் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் என்ன பண்ணலான்னு சொன்னால் எக் புட்டிங் பண்ண போகிறேன், அதாவது வட்டலாப்பம். அதுக்கு நான் 3 எக்கு தான் நான் எடுத்திருக்கேன். 3 எக்கு உடச்சி ஊற்றிக்கங்க. தேவையான சுகர் போட்டுக்கங்க. பாதாம் பருப்பு ஸ்கின்லாம் எடுத்துட்டேன். அது ஒரு 20 பாதாம் பருப்பு போட்டுக்கங்க. ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கங்க. வெனிலா எசன்ஸ் இருந்தாலும் ஊற்றலாம். நான் 3 ஏலக்காய் போட்டுக்கிட்டேன். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஃப்ளேவர் போட்டுக்கலாம். நான் ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கிட்டு அதை எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். வச்சு நல்லா அரைச்சிட்டு அப்புறம் ஒரு கிண்ணியில் வச்சு ஸ்டீம் பண்ண வச்சுட்டேன். எலக்ட்ரிக் குக்கரில் தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி ஃபுட்டிங்கு. வடை பேட்டர் ரெடி பண்ணிட்டேன். சூப்பராக வடை பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு ஆப்டான தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். சூப்பராக ஆகிடுச்சு. தேங்காய் சட்னி சூப்பராக தாளித்து விட்டாச்சு. வடைக்கும் தேங்காய் சட்னி வட்டலப்பத்துக்கும் சூப்பராக இருக்கும். சரி இட்லியும் ஊற்றிடலான்னு சொல்லிவிட்டு இட்லி பேட்டர் ரெடி பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது இட்லி பேட்டரு. இதுக்கு இடையில் நான் ஸ்டீம் ஆகிடுச்சானா அதையும் இப்போ எலக்ட்ரிக் குக்கரில் பார்த்தேன். ஸ்டீம் ஆகிட்டு இருந்துச்சு. சரி ஸ்டீம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வடையை போட ஆரம்பிச்சிட்டேன். வடை சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வடைக்கு தேங்காய் சட்னி வட்டலப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். இட்லியும் வெந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக சாப்பிட்டோம். ஃபுட்டிங் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக. ஆமாம் கேரமல் பண்ணி தான் ஃபுட்டிங் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு, சாப்பிட நல்லா இருந்துச்சு. எல்லாருமே மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு சரி இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிஷ் தான் நான் செய்ய போகிறேன். ஆஸ் யூஸ்வல் சாம்பார் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். சரி சாம்பாருக்கு சிக்கன் கிரேவி செய்யலாமா இல்லை எறா கிரேவி செய்யலாமான்னு பார்த்தேன். எல்லாருக்குமே இங்கே எறா கிரேவி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் எறா கிரேவி செய்யலாம்னு சொல்லிட்டு எறா ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு இடையில் நான் பப்புடு வறுத்துக்கிட்டேன். ஒரு க்ரன்ச்சியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் இது எல்லாருக்குமே தெரியும். 19 கிட்ஸ்லாம் சாப்பிட்ருப்பீங்க கலர் வத்தை. அது கொஞ்சம் வறுத்துக்கிட்டேன். சாம்பார் ஆஸ் யூஸ்வல் தான், எல்லோரும் வைக்கிற மாதிரி தான். சூப்பராக ரெடி பண்ணியாச்சு சாம்பார். முள்ளங்கி கத்திரிக்காய்லாம் போட்டு இன்றைக்கி வச்சுருக்கேன் சாம்பார். இது காளாக்கருணைங்கிறது இது சட்டிக்கருணை. அதையும் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. சாம்பாருக்கு தாளித்து கொட்டிக்கிட்டேன். கருவேப்பிலை, கடுகு, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு தாளித்து கொட்டி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எறா கிரேவி பண்ணும்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். தக்காளி போட்டுக்கிட்டேன். 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டேன். நான் 1/2 kg எறா வாங்கியிருக்கேன். நல்ல பெரிய இறாலாக இருந்துச்சு. ஸ்பைசஸ் தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். 1.5 டீஸ்பூன் காரப்பொடி போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக தேவையான சால்ட்டு போட்டு கிரேவி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். இதுக்கு தண்ணி ஊற்ற வேணாம், ஏன்னா இறாலேயே தண்ணி இருக்கும். கொஞ்சமாக குழம்பு மசாலா போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எறா தொக்கு. இதுக்கிடையில் டீயை போட்டு சாப்பிட்டுட்டு அன்றைய லஞ்சும் நல்லமாக முடிஞ்சிச்சு. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே.